விருகம்பாக்கம் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா இருக்காரு திமுக சார்பா. இன்னும் விருகம்பாக்கம் இன்னொரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்தில் போட்டியிட போறாரு அப்படின்றது. இதை தாண்டி தேமுதிகவும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய தொகுதி விருகம்பாக்கம் அப்படின்றது. ஸோ விருகம்பாக்கம் திமுக எடுத்துப்போம். பிரபாகர் ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு கம்மி. 90% பிரபாகர் ராஜாவுக்கு சீட் கொடுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தோணுது. மறுபடியும் விருகம்பாக்கம் தனசேகரனே அங்கே களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் 2011-16 அப்படின்னு 2 தேர்தல்களில் போட்டிட்டு அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். ஆனாலும் பிரபாகர் ராஜா மேலே இருக்கிற அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து தனசேகரனே அங்கே மறுபடியும் வேட்பாளர் ஆக்குவாங்கன்னு தான் தெரியுது. திமுக வேட்பாளர் தனசேகரன் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது தேமுதிக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, பார்த்தசாரதியோ இல்லை பிரேமலதாவோ விருகம்பாக்கத்தில் போட்டியிடலாம். தாவேகால விஜய் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கதை கிளம்பி வந்திருக்கு. தகவல் என்ன கிடைச்சது, அதிமுக சார்பா எக்ஸ் மினிஸ்டர் வளர்மதி அவங்களும் இந்த தொகுதியை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு தகவலாக வந்திருக்கு. ஆனால் அவங்க ஆலந்தூர் தொகுதியிலே போட்டியிடுவாங்களா இல்லை தொகுதி மாறுவாங்களா அப்படிங்கும்போது அவங்க அங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்தில் கிளம்புறங்க போறான்ற ஒரு செய்தி இப்போ சமீப காலத்தில் தான் இது மறுபடியும் டாக் ஆஃப் தி டவுனாக வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் தான் போட்டியிட முடியும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி. அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் 4 தொகுதின்னு அதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. ஜெயலலிதா 2001 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, அது ரிஜெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கே இப்போ எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆயிருந்தாங்க. ஒரு தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது, அது வெளியில் வராமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. 4மே ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் தான் ஒரே நேரத்தில் போட்டியிட முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சே விஜய் பேரில் ஒரு 10 தொகுதி பேர் எழுதப்பட்டுருச்சு. அதனால் விருகம்பாக்கத்தில் விஜய் போட்டியிடுறாரா இல்லையான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. வேணா இதை ஒருத்தர் சொன்னாங்களே, அவர்கிட்ட கேட்டு வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கான பதிலை சொல்லிடலாம்.